பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சரியா? யோவான் 8:32 இந்த வசனம். சத்தியம்னா என்னன்னு தெரியும். சரியா? நம்ம அப்பாவோட வார்த்தை. உண்மை எது, பொய் எது? இந்த உலகத்துல விக்கிரகம் கல்லு நம்மளை ஆசீர்வதிக்காது அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கார். அப்போ கல்லு ஆசீர்வதிக்காது, ஆனா இந்த உலகத்தை படைத்த நமது அப்பா ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம பார்த்தோம் எப்படி பைபிள படிக்கணும். அப்ப இந்த பைபிள எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். நான் பார்த்தேன் இல்லையா, ஒரு ஆதாம் ஒரு தலைப்பு, ஒரு நோவா ஒரு தலைப்பு, சரியா, ஒரு சிதேக்கியா ஒரு தலைப்பு, யோவான் ஸ்நானகன், இப்படி தலைப்பின் கீழே படிக்கணும். அடுத்து ஓமை இருக்கும், அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு படிக்கணும். அடுத்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு பார்த்தோம். அதையும் அது அப்படின்னா இரவு பகல்னா என்ன அப்படின்றது துன்பத்திலும் இன்பத்திலும் அப்படிதான் அர்த்தம். அதை பார்க்கிறோம். அடுத்து இன்னைக்கு பாருங்க, உலகத்துல பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்மளை விடுதலையாக்க தேவன் என்ன பண்றாரு, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். அப்போ அதை மையமா வச்சு இந்த டைம்ல என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துல அதை பார்க்கிறோம். நேற்று கூட பாருங்க, டெல்லியில ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துல பிரச்சனை நடக்கும். ஆனா பிரச்சனையின் மத்தியில நம்ம தேவன் அழைத்திருக்கிறார். அடுத்தபடியா ஒரு தீர்க்க தரிசனம், அதை வச்சு அந்த பாஷையில் எப்படி படிக்கிறது அப்படின்றத பத்தி நாம, அதாவது கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு இருக்கும். அதை நான் பார்த்தோம் இல்லையா. கடல்னா என்ன? கடல்ல என்ன தண்ணி இருக்கும். வனாந்தரம்னா பாலைவனம். பாரம் அப்படின்னா தண்ணி விடுதல். இது எங்க இருக்குன்னா எரேமியால இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்துல இருக்கும். பாரம் அப்படின்னா பைபிள்லே அதுக்கு விளக்கம் இருக்கு. அப்ப என்ன அடையாள பாஷையா இருக்கும். அப்படி என்னன்னா கடல்னா ஜனங்கள், வனாந்தரம்னா தாறுமாறான ஒரு ஒண்ணு இல்லாத இடம், பாரம்னா தண்ணி விடுவேன் அப்படின்றதெல்லாம் அதனுடைய விளக்கம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இப்படிதான் நம்ம வேதத்தை படிக்கணும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம், ஒருத்தர் வலக்கண்ணத்தை அறிஞ்ச இடது கண்ணத்தை காமிக்கினா கிறிஸ்தவங்களை வலக்கண்ணத்துல, கிறிஸ்தவனா இல்ல யாரா இருந்தாலும், அதாவது கிறிஸ்துவனுடைய கேரக்டர் பின்பற்றவங்களும் வலக்கண்ணுனா என்னன்றதை நம்ம பார்த்தோம். வலக்கண்ணத்துல அறைய முடியாது அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல பார்த்துட்டோம். அப்போ பின்னாடி இருந்து அடிச்சாலும், அதாவது நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு தீமை பண்ணாலும் நாம என்ன பண்ணுவோம், அவங்கள மன்னிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இது மாதிரி நம்ம பல இது காரியத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைய முடியுமா அப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு ஒரு ஊசியில எப்படி ஒட்டகம் நுழைய முடியும்? நூலே நுழைய முடியாது. அப்போ ஊசினா என்ன, அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியம்னா என்ன நம்ம பார்த்தோம். பார்த்துட்டல தெரியுமா? இந்த உணர்வு சொல்லிட்டுங்களா, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஊசி முனையில ஒரு ஒட்டகம் நுழையுமான நம்ம பார்த்துட்டோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்ல ரீகால் பண்றோம். ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையிறது கூட எளிதுதான் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஊசின்றது ஒரு வாசல் அப்படின்னு பார்த்தோம். அவர் என்ன சொல்றாரு, நாம நூல் கோக்குற ஊசின்னா அதனுடைய உள்ள ஓமை இருக்குன்னு பார்த்துட்டோம். எல்லா டோர் 12 வாசல் இருக்கும். இப்ப எப்படி நம்மளுக்கு மோரைக்கு சுத்திரும் ஒரு 12 வாசல் வச்சுட்டா அந்த உள்ள யாருன்னா நுழைஞ்சா செக்யூரிட்டி தாண்டி தான் வரணும். அப்போ அதை மூடிடுவாங்க. அப்ப சின்ன வாசல் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அந்த ஊசி வாசல். இந்த சின்ன வாசல்ல ஒட்டகம் அப்படியே பொருளெல்லாம் எடுத்து வர முடியாது. அப்ப என்ன பண்ணோம், ஒருத்தர் குனிஞ்சி தாழ்மையான உள்ள போனாதான் உள்ள போக முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப என்ன பண்ணோம், அந்த ஒட்டகத்துல இருந்த மூடியெல்லாம் இறக்கணும். இறக்கிட்டு அந்த ஒட்டகம் என்ன பண்ணோம், குனியணும். ஃபுல்லா இது மாதிரி குனியணும். குனிஞ்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணோம், அந்த பாருங்க அந்த வாசல்ல தலையை விடும், அப்புறம் தன்னுடைய உடம்பு விடும், அப்புறம் காலை ஒண்ணா எடுத்து வச்சா அதை என்ன பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போக முடியும். சரியா? அதை நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நாம கூட பாருங்க, நம்ம கூப்பிட்ட ஒரு அன்பால நீங்க வந்திருக்கீங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது உங்களுடைய நேரத்தை, இப்ப இன்னைக்கு வேலை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க, உங்க நேரத்தை கொடுக்குறீங்க. அது தேவன் நம்மள கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இப்ப என்ன பண்ண, தாழ்மையா வந்திருக்கிறோம். சின்ன வாசல், இயேசு கிறிஸ்து தான் வாசல் சொன்னார்ல, அது மாதிரி வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தபடியா நம்ம என்ன பண்ணோம், ஒரு பொண்ணு பார்த்தோம். அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆகும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய மணமகன் வீட்டார் என்ன பண்ணுவாங்கன்னா 10 வெள்ளி காசு
கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும், வெள்ளி காசை டெய்லி பாலிஷ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆயிடும், கருப்பாயிடும். சரியா? அந்த பாலிஷ் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த மணநாள் கல்யாணம் நடக்குது இல்லையா, அன்னைக்கு என்ன பண்ணோம், அந்த பொண்ணு அது என்ன பண்ணும், கட்டின்னு வரணும் இது மாதிரி. அப்போ அது கட்டின்னு வரணும்னா கட்டின்னு கண்டிப்பா வரணும். அப்படி கட்டின்னு வரணும்னா கல்யாணம் கேன்சல் அப்படின்ட்டு இது இருக்கு. அப்ப அந்த ஒரு வெள்ளி காசு காணாம போச்சுன்னா அது என்ன பண்ணும், விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடும். தேடினவங்க என்ன பண்ணும், எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணும், விருந்து வைக்கும். சரியா? இல்லைன்னா ஏன்னா அப்படி அந்த ஒரு வெள்ளி காசை காணலன்னா இப்ப நம்ம கூட என்ன பண்ற பாக்குறோம் இல்லையா, இவ்வளவு தீனி சவரம் போட்டாதான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல இந்த 10 வெள்ளி காசை கொடுத்து இந்த பொண்ணு என்ன பண்ணும், டெய்லியும் அதை பாலிஷ் பண்ணிச்சா, மணமகனையும் நினைச்சிருச்சா, இல்ல எங்கன்னா சுத்தி நின்றுச்சா அப்படின்னு. அவன் சுத்தி நின்று என்ன பண்ணுவான், எங்கன்னா காலில் மிஸ் ஆயிருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, லூக்கா 15:9 வாசிக்கலாம். சொல்லிட்டு வாசிக்கலாம். ஸ்பீடா படிமா, முடிச்சிடலாம். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளி காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. புரியுதா? அது வெள்ளி காசு ரொம்ப காசு இல்லை, அது ஒரு ₹1. 10 வெள்ளி காசுனா ₹10 அந்த காலத்துல. அப்போ அது அது அதை போய் என்ன பண்ணுது, வீட்டை கொளுத்தி விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடி கண்டுபிடிக்குதுன்னா அதனுடைய மகத்துவம் அப்படி. அப்ப நம்மளுக்கும் 10 விதமான கட்டளைகளை கொடுத்திருக்கார். அது இன்னைக்கு அன்பின் கட்டளைகளா மாத்தி இருக்கிறார். சரியா? அது பழைய ஏற்பாட்டுல தான் தசம்பாக்கம் வந்த கோயிலுக்கு வந்தா என்ன பண்ணும், இப்ப கூட நம்ம ஒரு விக்கிர கோயிலுக்கு போறோம், என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, போன உடனே உண்டிகள் எவ்வளவு போடுறேன், அந்த அர்ச்சனை தட்டில் எவ்வளவு போடுறேன் அப்படின்னு பார்ப்பாங்க. அது நம்முடைய எப்படி சொல்றது, அது அவங்கள இது பண்றது. நீ எவ்வளவு போடுறியோ அவ்வளவு மாலை விழும், அவ்வளவு மரியாதை வரும், தலைக்கு இதெல்லாம் கட்டுவாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை, அதை நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆனா நம்ம அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ எதுவுமே தராது, என்ன கேட்கிறாரு, உங்களுடைய சிந்தனையும் நேரத்தையும் கொடுங்க. என்னுடைய கேரக்டர்ல நீங்க மாறுறீங்க அப்படின்னா நேரத்தை கொடுத்தா போதும் அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு. சரிங்களா? அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வாசிக்கலாம். சங்கீதம் 12:6, 12ஆம் சங்கீதம் அப்படிதான் படிக்கணும். படிமா. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் எழுதலும் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. அப்போ பாருங்க, நம்ம அப்பாவோட வார்த்தை எப்படி இருக்கான்னு தெரியுமா? நம்ம சும்மா கதை சொல்லுவோம்ல, நம்ம வெளியில போறோம், யாரை பத்தி யாருன்னா பேசினா நாமளா பேசுவோம். ஆனா அப்பாவோட வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, ஒரு வெள்ளிய மண்ணில் போட்டு அதை சுத்தம் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, அந்த நெருப்புல போட்டு, அது மாதிரி அதை ஒரு வெள்ளியை நெருப்புல போட்டு சுத்தம் பண்ணிட்டு அதை வேக வச்சு தண்ணி போட்ட எப்படி ஆகும், பல நின்று இல்லையா, கரெக்டா இல்லையா? அது மாதிரி அப்பாவோட வார்த்தை எப்படி தெரியுமா, ஒரு தடவை வெள்ளி போட்டு எடுத்தது இல்லை, 7 தடவை அந்த வெள்ளி போட்டா எவ்வளவு சுத்தமாயிடும். அது மாதிரி அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கான், வெள்ளி மாதிரி அவ்வளவு சுத்தமா இருக்குமா. 7 தடவை புடமிடப்பட்டது. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல நான் பேசுற வார்த்தைலாம் ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. யாரோட வார்த்தை, நான் உலகத்துல பேசுறது ரெக்கார்ட் ஆகல, நம்முடைய வார்த்தைகள் ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா அப்பாவோட வார்த்தைகள் ரெக்கார்டு, அது வாசிக்கிறோம் இந்த பைபிள்ல. நம்முடைய வார்த்தைகளும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, ஞானஸ்நானம் பெற்றுட்டா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய வார்த்தைகள் அளவா பேசணும். நீங்க விஜய் பாருங்க, பேசுறாரு, ரெக்கார்டு இல்ல. அவர் ஒரு வார்த்தை பேசினார்னா, அவர் இன்னைக்கு போயிட்டு இதை பேசினார், இன்னைக்கு நியூஸ்ல பேசுறாங்க, அவர் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடினார், நியூஸ். அப்போ அதுவே ரெக்கார்டுனா நம்ம தேவனோட புள்ள. எவ்வளவு பெரிய பயங்கரமானது தெரியுமா? இந்த உலகத்தை படைச்ச அப்பாவோட புள்ள நாம. ஒரு ஜெராக்ஸ் கடையில நான் போய் கேட்டா, நான் சொல்றேன், நான் கடவுளோட புள்ள, நான் போய் சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரு ₹2 ஏமாத்திட்டு இருக்காங்க. அது ஜெராக்ஸ் அம்மா சொல்றது, இல்லம்மா நீ கொடுக்கல, இல்ல நான் கடவுளோட புள்ள. அதுக்கு அந்த ஜெராக்ஸ் அம்மா சொல்றாங்க, அப்ப நாங்களாம் பிசாசோட புள்ளியா? கரெக்டா இல்லையா? நம்ம இயேசு கும்பிட்டா நம்ம தேவனோட புள்ள, அப்ப இயேசு கும்பிடாதவங்களாம் பிசாசோட புள்ளைங்களா? அதுக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே வீட்டுல ஒரு தடி அவங்களே கேட்டாங்க, ஜெராக்ஸ் எடுக்கணும், நான் என்ன பிசாசோட புள்ளியா, நீ தேவனோட புள்ளியா? தேவனோட புள்ளைன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? உண்மையா இருக்கணும். தவறுவோம்,
நிறைய நேரம் தவறுவோம். ஆனா அப்ப தேவனோட பிள்ளை கேரக்டர்ல உண்மையா இருந்தாதான் தேவனோட பிள்ளை. பைபிள் எடுத்துன்னு வெள்ளை, நம்ம ஒரு சில பேர்ல பாத்தீங்கன்னா பைபிள் எல்லாமே வெள்ளையா இருக்கும், ஏர்பின் கூட வெள்ளையா இருக்கும், அவருடைய வாட்ச் கூட வெள்ளையா இருக்கும், வீடுகள் எல்லாம் கூட வெள்ளையா அடிச்சிருப்பாங்க, எல்லாம் அடிச்சிருப்பாங்க. உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை இல்லாம இருந்தா, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கலன்னா நம்ம தேவனோட பிள்ளை இல்ல. அது எவ்வளவு பெரிய சர்ச்சைக்கு போனாலும் சரி. அப்போ தேவனோட வார்த்தை எப்படி தெரியுமா? அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளதா இருக்கு. இங்க பாருங்க, இந்த மணவாட்டி எப்படி தன்னுடைய மணவாளன் மாதிரி இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி டெய்லி அந்த ஒரு செத்த உடனே அப்பா கிட்ட போயிடணும். இந்த மண்ணு தொண்ணூடும் உடம்பு ஒரே 3 மாசத்துல பொச்சிட்டா, மண்ணுல பொச்சிட்டா அந்த கிருமி அவையில என்ன பண்ணும்? மண்ணை நம்மள சாப்பிடும். பாட்டெல்லாம் பார்த்துருக்கல, மண்ணின் மீது மனிதன் மீது மண்ணுக்கு அசனா எவ்வளவு சொத்து சேர்த்தினாலும் அது என்ன காப்பாத்தாது. ஆனா இங்க உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நம்மளுக்கு இந்த மணவாளன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கண்டிப்பா ஆசீர்வாதம் உனக்கு. எப்போ நம்ம கேரக்டர்ல மாறி கொண்டிருக்கும் போது. இப்ப பாருங்க, வாசிக்கலாம். இப்போ ஒரு கருப்பொருள் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கருப்பொருள் பைபிள்ல ஒரு கருப்பொருள் இருக்குது. வாசிங்க, எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. அப்போ என்ன அர்த்தம்? பைபிள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த புதிய ஏற்பாடுன்னு ஒரு நீல கலர் புக் போடுவாங்க, அது படிச்சா போதுவாங்க. அப்படி இல்லை. சங்கீதம், சாலமோனின் ஞானம், இந்த புக்கெல்லாம் படிச்சு பாருங்க. படிச்சாதான் அப்பாவோட உள்ளத்துல நம்மளுக்கான ஒரு பரிசு இங்க மகிமையில இருக்கு. இந்த மகிமைக்குள்ள நாம போறோம், மண்ணுக்குள்ள போறது இல்ல. இந்த மகிமைக்குள்ள போயிட்டா இந்த உடம்பு மகிமையா மாறப்போகுது. இறந்த உடனே எல்லாம் சொல்லுவாங்க, என்னது மண்ணுக்கு போயிட்டாங்க. நாம அப்படி இல்லை. நம்முடைய அப்பா அம்மா போயிருக்கலாம் மண்ணுக்கு, நாம அப்படி கிடையாது. கிறிஸ்துவ முகமாக பார்க்கிற ஒரு பாக்கியசாலி நீங்களும். நம்மளாம் கிறிஸ்துவ கடவுளை நான் பார்த்ததில்லை, யாருமே பார்த்ததில்லை. ஆனா நாம பார்க்கிற கடைசி கால இந்த 7 சபை சொல்லுவார், அதுல நாம தான் பாக்கியவதி. அப்பேற்பட்ட பாக்கியமான உங்களை அழைச்சிருக்க காரணம் தெரியுமா? இந்த பைபிள்ல ஆழமா தியானம் பண்ணுங்க. சரி, அப்படின்ட்டு நாம பார்க்கும் பொழுது சங்கீத புஸ்தகத்துல ஒரு ஆழமான அந்த இது கருப்பொருள் நம்ம பார்த்துட்டோம். அதே வசனம் தான், கொஞ்சம் 1-2 சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1-2 படிமா. துன்மார்க்கர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, டேய் மண்ணு தோன்ற உடம்புடா இது. ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் லைட்டா ஒரு கட்டிங் சொல்லுவான். யார் சொல்லுவா? நம்மள நல்லவனா சொல்லுவான், நம்ம அப்பா அம்மாவை சொல்லுவாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்டு, நீ ஃபங்க்ஷன்டா, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு நாள் தானே. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 30 நாள்ல 45 டியூட்டி பார்ப்பாரு. 30 நாள் 45 டியூட்டி. ஆனா அந்த 10ஆம் தேதி சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுவாரு? 3 நாள் ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி அடிச்சு விழுந்து கிடக்கும். ஏன்னா அந்த 3 நாளுக்கோசரம் 45 டியூட்டி பார்க்கிறாரு. ஆனா 3 நாள் காலி பண்ணிடுவாரு. ஏன்? கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் துன்மார்க்கர். வேற யாரும் இல்ல, பிசாசுன்றது கொம்பு வச்சு நல்லா வரமாட்டான். அப்படி எப்போ வருவான்? எப்படி வருவான் அப்படின்னா கூடவே இருப்பான். மச்சான் இன்னைக்கு நீ வாங்கி கொடுத்தது நாளைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். புரியுதா? நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு வருவாங்க. நம்முடைய மனைவியும் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க அப்படி பண்ணுவாங்களா? ஒரு சில வீட்டுல பார்த்துருக்க, அப்பா பிள்ளை குத்தி கொடுக்கிறார். தேவன் சொல்றார், இப்படிப்பட்டவங்களோட விட்டு விலகிட்டு அவர்கிட்ட. அப்ப நாம சாப்பிடுறோம் அப்படின்னா நம்மளை விட்டுறதுக்கு அது பலன் தருவார். ஏன்னா நாம யாரு? அவரோட புள்ள. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரோட புள்ள. நம்மள இது மாதிரி மகிமையில அப்படின்னா இந்த ஒளியை பார்க்க இவ்வளவு பிரகாசமா இருக்கு.
சூரிய ஒளி இப்படி பார்க்க முடியாது. அதை விட பிரகாசமானவர் நம்ம அப்பா. அவர் என்ன பண்றாரு? அடுத்து, பாவிகளுடைய வழிகளில் நில்லக்கூடாது. பாவிகளுடைய வழி சொல்லுவான், நீ போப்பா, நீ லீவ் போட்டு வாப்பா, நீ ஒரு நாள் தண்ணி அடி அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவார்? பிரதரா தான், பிரதர் நான் கரெக்டா போயிடுவேன், வேலை டைம் கூட போயிடுவேன், அப்படி இருக்கணும். அடுத்து, பரியாசக்காரர், மற்றவனை பத்தி குறை சொல்லணும். அப்பா அந்த பொண்ணு இப்படி, அந்த பையன் இப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? அவங்க கிட்ட வேலை எது கிளம்பிடணும். பிரியமானவர்களே, அப்படி இருந்தா நம்ம தேவனோட புள்ள. அதான் சொல்றேன், மற்றவரை பத்தி சொல்றேன், என்னை பத்தி பேசுறியா பேசு, இன்னொருத்தரை பத்தி பேசுறியா குறை இருக்கா அவங்ககிட்டே போய் சொல்லு, அவனை பத்தி ஒண்ணு என்கிட்ட சொல்லாது. இதுதான் கடவுளோட புள்ள. அப்ப தேவன் இந்த ஒளியா இருக்காருன்னா அவர்கிட்ட இருள் இல்லை, இருள் இல்லை. அப்ப நம்மள என்ன பாக்குறாரு? டே பை டே அந்த இருள் இருக்குரிய பாவங்கள் இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. நாம் தண்ணடிப்போம், ஒரே நாள ஒண்ணா நம்ம உடம்பு விடாது, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுலாம். ஏன்னா நம்ம 30 நாள் சமாளிக்கிறது அந்த 3 நாள்ல குடிக்கிற மாதிரி, அந்த காசு அவங்க வீட்டுக்கு 1 ரூபாய் கொடுக்கறது. நாம அப்படி இல்லை, ஏதோ ஒரு நாள் சாப்பிடுறோம். அதுதான் நம்மள சந்தோஷத்துக்கு வர வைக்குதுன்னா அதை விடுறதுக்கான வழி என்னால முடியலப்பா, நான் நினைக்கிறேன், ஆனா மாசம் 1 நாள் சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதை விடுறதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுங்கப்பா. அப்பா நான் உன் புள்ளப்பா, இந்த உலகத்துக்கு நான் சாட்சியா வந்திருக்கிறேன், சாட்சியா வந்திருக்கிறேன். இது என்னை ஆசீர்வதிங்க, நான் முழுசும் நல்லவனா மாறி என்ன மாதிரி பாருங்க. நான் இவ்வளவு நாள் தண்ணி அடிச்சிருந்தேன், இவ்வளவு நாள் நான் பொய்யலா இருந்தேன், இவ்வளவு நாள் தெரியாத ஒரு சிலைக்கு நான் வணக்கம் பண்ணுறேன், இப்ப எல்லாத்தையும் விட்டுறேன், என்ன ஆசீர்வதிக்கப்பான்னு சொன்னா நம்மள ஆசீர்வதிக்க மாட்டாங்க? கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தம் கூட கெட்டு போக கூடாதுன்றதுதான் அப்பாவோட சித்தம். ஒருத்தம் கூட கெட்டு போக கூடாது. அப்ப நீங்க பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு ஒயின் ஷாப்ல வர்ற காசு வச்சுதான் கவர்மெண்டே நடக்குதுன்றாங்க. புரியுதா? அப்ப நாமும் பாருங்க, இன்னைக்கு வரணும் கஷ்டப்படுறோம் பாருங்க. இன்னைக்கு கூட வேலைக்கு போறேன்ட்டு ஒரு துடிப்பா வந்து இருக்கீங்க. அவரும் போறார், லீவே இல்லாத போறார். ஒரு சில பேர் 6 நாள் நடிச்சுட்டு 7வது நாள் லீவ் எடுத்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா தண்ணி அடிப்பாங்க. ஆனா குடும்பத்துக்காக, தான் பெற்ற பிள்ளைங்களுக்காக ஓடுறோமா இல்லையா? அப்ப இந்த நாள்ல கூட என்ன சொல்றாருன்னா, இதை பார்த்துட்டு போலாம். என்ன அப்படின்னா, தேவனோட பிள்ளைங்க துன்மார்க்கர் கூட அவங்களுடைய அட்வைஸை கேட்க கூடாது, பாவிகள் அவங்க கூட உட்காந்து ஜாயின் பண்ணி இருக்க கூடாது, அதே மாதிரி கோல் சொல்றவங்க புறம்புற கூட இருக்கக்கூடாது. அப்புறம் எப்படி இருக்கணும்? படிமா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் இப்படி இருக்க முடியுமா? நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இரவுல என்ன பண்ணுவோம்? தூக்குவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? பிரஷ் பண்ணுவோம். ராத்திரி பகல் நம்ம பைபிளே நினைச்சிருந்தா நம்மளுக்கு இப்படி பல்ல முடியாது. வேலைக்கு போகும்போது வேலையை செய்யணும், அப்ப பைபிள் நினைச்சு நிற்க முடியாது. வண்டி ஓட்டும் போது வண்டியை பார்த்து ரோட பார்த்தா ஓட்டணும், அப்ப பைபிளே நினைச்சு நிற்க முடியாது. சரியா? அதே மாதிரி என்ன நடக்குதுங்க? தண்ணி குடிக்க போகும்போது, அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யும் போது, சாப்பிடும் போது, விளையாடும் போது பைபிள் நினைச்சுனா இருக்க முடியும். அப்ப என்ன சொல்றாரு? கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அர்த்தம் தெரியுதா? அதுக்கு வேற அர்த்தம். அதாவது கர்த்தருடைய வேதத்துல கஷ்டத்துல இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணும்? நானு கர்த்தரை விட மாட்டேன், அதுதான் சொல்றாரு. தவிர எல்லா நேரம் ராத்திரி பகலாம் நினைச்சிருக்கேன். ஏன்னா ராத்திரில 8 hours தூங்கினாதான் காலைல வேலை செய்ய முடியும். அப்போ அதனுடைய கருப்பொருள் இதான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம், சங்கீதம் 30வது சங்கீதம் 5. அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். அப்ப கடவுளுடைய கோபம் 1 நிமிஷம் தான், அவருடைய கிருபை நீடிய வாழ்வு. அப்ப என்ன அர்த்தம்? சாயங்காலத்துல அழுணும், விடிய காலத்துல சிரிக்கணும். இப்படி சிரிச்சா நம்ம உலகம் என்ன சொல்லும்? சாயங்காலத்துல பைபிள் படிச்சுட்டு அழுணும், காலையில சிரிக்கணும்.
இது மாதிரி பைபிள்ல எழுதியிருக்காங்க. இப்படி நம்ம சிரிச்சா அவ்வளோ பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை பார்த்து என்ன நினைப்போம்? நல்லா இருந்தாப்பா மனுஷன், ஏதோ நல்லா இருந்தான், அந்த எதிரே சார் கூட்டு போயிட்டு ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்க மாட்டான். இப்ப நானே ராத்திரிலாம் அழுந்துட்டு பகல சிரிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போறவங்க நேரம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை? அப்ப அப்பா இதுல சொல்லியிருக்காரு, அப்புறம் என்ன அர்த்தம்? சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி நைட்டெல்லாம் அழுந்து காலையில சிரிக்குது. சரிங்களா? அதோடைய அர்த்தம் வேற. அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் என்ன பண்ணுவாரு, இது இந்த கொண்டாந்தரத்தில் நாம் நடந்துட்டு இருக்கோங்க, தினம் தினம் பாடுகள், நம்மளுக்கு எதிர்பார்க்கிற உணவு கிடைக்கல. சரியா? சாயங்காலம் அப்படின்னா கடைசி நேரத்தில் நாம நிக்கிறோம், பிரச்சனையில தான் நாம நிக்கிறோம், பிரச்சனையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப கஷ்டம், இந்த கஷ்டத்துல நீங்க கிறிஸ்து மாதிரி குணலட்சணத்தை நீங்க நாம காமிச்சிட்டா நம்மளுக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி உண்டாகும். விடிய காலம் 4 ஜாமம் இருக்கும். விடிய காலத்துல நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். புரியுதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஒரு விடிகிற ஒரு காலம், அங்க கண்ணீர் இருக்காது, கஷ்டம் இருக்காது. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு. இப்ப இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம், இது அழுகை மாதிரி கஷ்ட காலம். நம்மளுக்கு ராஜ்யம் ஒன்று வருது. இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் நம்ம மனைவிக்கும், நம்முடைய உங்க மனைவிக்கும், நம்ம இருக்கிற என்னுடைய இதுக்கு நாம் அப்படியெல்லாம் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றதும் ஒரு இதுதான். அப்ப பாருங்க, பல காரியத்தை நம்மளுக்கு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இதனுடைய கருப்பொருள் அறிஞ்சு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப பாருங்க, ஏசாயா 60வது படிமா. 60ஆம் அதிகாரம் வசனம் 1. எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்போ இது ஒரு வசனம், எழுப்பி பிரகாசி. இப்ப தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள வந்துச்சு. இப்ப எழுப்பி பிரகாசிக்கிற தருணம். சரிங்களா? அப்போ இந்த காரிருள் என்ன பண்ணும்? பூமியே ஜனங்களை மூடும். அப்படின்னா இந்த உலகத்தினுடைய ஆசைகள் தேவனை பார்க்காத மாதிரி இருக்கும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? உண்மையா இருந்தோம்னா அவருடைய மகிமையில நாம நிற்போம். அப்ப இந்த உலகத்துல சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? கிறிஸ்து மாறிடும், அவ்வளவுதான், வேற எதுவும் அவங்க சொல்லல. சரிங்களா? அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்ப என்னன்னா, மரண இருளி பள்ளத்தாக்கு நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்படின்னா உலகத்துல பல பிரச்சனை இருக்கும், மரணம் வர்ற மாதிரி கூட, ஆனா தேவனோட இருக்கிறேன்னா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றதான். அவருடைய கோலும் தடி, அவருடைய வசனம், அவருடைய பரிசுத்த ஆவி நம்மள என்ன பண்ணோம்? பாவத்திலிருந்து இது பண்ணோம். சரிங்களா? இதுதான் அவர் சொன்னார். சரிங்களா? அதே மாதிரி இரவுனா என்ன? துன்ப காலம். இரவு பகல் தியானமா இருக்கிறதுனா இரவுல துன்ப காலத்துல இருக்கிறோம். இதுல நாம உண்மையா இருந்துட்டா பகல்ல தேவனுடைய ராஜ்யத்துல நாம என்ன பண்ணுவோம்? இன்பமா இருக்கும். அங்க குழந்தை குட்டி புள்ளையெல்லாம் கிடையாது, அங்க ஆசீர்வாதம் மட்டும்தான். அங்க கண்ணீர் இல்ல, வேதனை இருக்காது. அந்த மகிமையினுடைய ராஜா இது மாதிரி நம்மளை வச்சிருப்பாரு. அப்ப எப்படி பாரு, சங்கீதம் 1:3 வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப பாருங்க, இது மரத்தை சொல்றாரு. மரத்தை சொல்ல, நாம தான் மரம். அப்ப என்ன அர்த்தம்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஒரு கயனில தண்ணி, அதாவது மரமெல்லாம் நட்டுட்டு அந்த நடுவுல தண்ணி போச்சுன்னா அந்த மரம் எப்படி வரும்? சந்தோஷம், நல்லா செழிப்பு, நிறைய பழங்கள் தரும் இல்லையா? அப்ப ஜீவ தண்ணீர் அப்படின்றது தேவனுடைய அற்புதமான உயிர் தரும் ஜீவன் தராது. அது நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணோம்னா அந்த தண்ணியை இப்ப நீங்க ஒரு வாரமும் வாங்குறீங்க, வாங்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். அப்ப என்ன பண்ணுவோம்? இடையுதிராத மரத்தை போல் இருப்பான். அப்படி இந்த மரத்தை வச்சு சொல்றாருன்னா நாம தான் மரம். ஜீவ அந்த தண்ணி தான் தேவனுடைய வார்த்தை. அது நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்?
நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மாதிரி வளருவான். கேதுரு தான் உயர்ந்த மரம். இந்த உலகத்திலே ஒரு சிறந்த மனிதனா நம்மளை மாத்துவார். நாம தான் மரம்ன்றதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேன். இந்த மரம் பாருங்க கனி தரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம எப்படி கனி தருவோம்? நம்முடைய பேச்சு முன்ன மாதிரி இருக்காது. சரிங்களா? இப்ப நம்ம சர்ச்சைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பேசுவோம்? குறை சொல்ல மாட்டோம், உண்மையா இருப்போம், தகப்பன் தாயை நேசிக்கலாம், இப்ப நேசிப்போம், பாரபட்சம் இல்லாம அன்பு காமிப்போம், கெட்ட விஷயத்துக்கு தண்ணி இருப்போம். எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. அப்பான்ற நம்ம அப்பா ஏசுன்ற இப்ப அப்பா படியா இருக்கிறாரு, எனக்கு யாரு ஏசு? அப்பா படியா இருக்கிறாரு. சரி, அப்பான்றது யாரு? அப்பான்றது உட்கார்ந்து சொல்லலாம். இப்ப என்ன சொல்லணும்னா, நம்மளுக்கு படி அளக்கிறது எல்லாமே, அதாவது இந்த சூரியனை படைச்சதே நம்ம அப்பா தான். சரியா? உங்களுடைய மனைவியை நீங்க கொடுத்ததும் உங்க அப்பா தான். பிள்ளைகளும் கொடுத்தது அப்பா தான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பைபிள்ல இதோட தொடர்ந்து வர வாரத்துல பார்க்கலாம். அதோட விளக்கத்தை நான் சொல்றேன். நம்மளுக்கு யார் அப்பான்னு கேட்குறீங்க? அதான நம்மளுக்கு அப்பா. பாருங்க, இந்த காத்து இருக்கு, காத்து வருது, எங்கிருந்து வருது? இருங்க நான் சொல்லிடுறேன். எங்கிருந்து யாரோ ஒருத்தர் அனுப்புறாருல்ல. ஆனா இப்ப காத்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? யாரோ ஒருத்தர் அனுப்புறாரு. சூரியன் கரெக்டான நேரத்துக்கு வருது, கரெக்டான நேரத்துக்கு மறையுது. ஆனா பூமி சுத்துது. இந்த கோள் இப்படி சுத்திட்டு இருக்கு, இது ஒரு இதுல சுத்துது. அது அண்ட சராசரத்துல டைம்க்கு வந்து டைம் போயிட்டே இருக்கு. இதை வர வைக்கிறது யாரு? புரியுதா? அது இதனுடைய ஆளுங்கள் நம்ம இப்பதான் முதல் சப்ஜெக்ட்ல, ரெண்டாவது சப்ஜெக்ட்ல போயிருக்கிறோம். இப்ப வருகிற வாரத்துல நீங்க அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும். வந்து ஒரு மாசம் ஆச்சு. எனக்கு ஒரு டவுட். எனக்கு வந்து அப்பான்றது வந்து உங்களோட தான் தவிர எனக்கு வந்து படியாளர் நீங்க. அதாவது சரி உட்காருங்க, நான் சொல்றேன். எனக்கு ஒரு அன்பு. இப்போ நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னா, நாம வேதத்தை நான் ஓரளவுக்கு முழுசா படிச்சுட்டேன். அப்ப நம்மளுக்கு யார் அப்பான்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? 2வது கிளாஸ் தான் வந்திருக்கீங்க. மொத்தம் 66 கிளாஸ் இருக்கு. 66 கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க யார் அப்பா. இப்ப நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போறோம், சிலைக்கு போறோம். இப்ப நான் வந்துதான் படி எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஜீவன், இந்த உடம்பு நான் இப்போ வந்தது சரியா? இந்த எங்க அம்மா வயிற்றுல ஒரு 50-54 வயசுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன். ஆனா எங்க அம்மா வயிற்றுல வர்றதுக்கு முன்னாடியே எங்க அம்மாவை படைச்சவங்க ஒருத்தர் பாருல. எங்க அம்மாவை படைச்சவங்கன்னா அவங்க அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா இப்படியெல்லாம் இருப்பாங்கல்ல. இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது ஒருத்தர் இருக்காரு. புரியுதா நான் சொல்றது? இப்போ அவர் எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறாருன்னா, வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6:16. ஏன்னா நீங்க அப்பா யாருன்னு கேட்டீங்க, அதனுடைய விளக்கம் சொல்லிட்டு தான் நம்ம அடுத்து இதுக்கு போயிடலாம். சரிங்களா? 1 தீமோத்தேயு 6:16 இறை வார்த்தை. ஏன்னா அதுதான் முக்கியம். இங்க வந்துக்கிற ஒரு மாசம் ஆச்சு, இன்னைக்கு இயேசுதான் தெய்வம்னு கிறிஸ்டியனே சொல்லுறாங்க. இப்ப நீங்க நம்மள சொல்றீங்க நாம பாடுள்ள மனுஷன். புரியுதா? கொஞ்ச நாள்ல நான் இறந்துடலாம், ஆக்சிடென்ட்ல செத்து போயிடலாம். அப்போ நான் உண்மையா வாழ்ந்தேன்னா அந்த ஒளி கிட்ட போயிடுவேன், காணாத ஒளி கிட்ட போயிடுவேன். சரியா? அப்போ அதுக்கப்புறம் நான் இறந்துட்டேன், வேற எங்கேயும் போக மாட்டோமா? வேற ஒரு ஓனர் கிட்ட போவீங்க. அப்ப இவங்களெல்லாம் படைச்சவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? கரெக்டா இல்லையா பிரதர்? கரெக்டா இல்லையா பிரதர்? நம்மளெல்லாம் படைச்சவர் ஒருத்தர் இருப்பார். இப்ப பாருங்க, நான் ஒரு 54 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆனா சூரியன் எப்போ வந்துச்சு? உலகம் தோன்றும் போதே தோன்றுச்சு. படிமா 6:16. சூரியன் எப்போ வந்துச்சு? அப்போ சூரியன் வந்தா தானே நம்ம இந்த உலகத்துல பகல்னு தெரியும். புரியுதா நான் சொல்றது? அப்ப இது ஒரு வழிமறைப்பு. அப்போ இது யாரு அப்படின்னா, இந்த ஒளியை படைச்சவங்க ஒருத்தர் இருக்காரு. இந்த காத்து பாருங்க, காத்து நம்மளால டச் பண்ணுது, குளிர் காத்து. புரியுதா இல்லையா? இந்த ஏசி காத்து வருது, இதுல தான் வருதுன்னு தெரியுது. ஆனா நம்ம ரோட்ல போகும்போது ஒரு குளிர் காத்து நம்மளை பார்த்து அடிக்குது. எங்க வருதுன்னு கேட்டா யார் என்ன சொல்லுவோம்? நம்ம இல்ல புரியுதுக்காக சொல்றேன் பிரதர். எங்க இருந்து வருது பிரதர்? சொல்லுங்க. எங்கதான் வருது? மழை வருது. எங்க இருந்து வருது? மேல இருந்து வருது. அப்ப அதை உருவாக்கணும்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? மழை தானா பெய்யாது. நிலா கரெக்ட் டைம் வருது, கரெக்ட் டைம் போகுது. இதை ஆல்டர் பண்றது ஒருத்தர் இருக்காரா?
நம்மளுக்கு உடம்புல ப்ராப்ளம் வருது, அந்த நோய்க்கு அதை தீர்க்கறதுக்கு நாம செருப்பு தைக்கிறவங்கள்ட்ட போக மாட்டோம். யார்கிட்ட போவோம்? உடம்புல அடிபட்டுச்சு யார்கிட்ட போவோம்? டாக்டர் கிட்ட. அப்ப நம்மள உருவாக்கின ஒரு டாக்டர் இருக்கிறாரு. இப்போ நாம ஒரு கணவன் மனைவி, நம்மளுக்கு பிள்ளைங்க வராங்க. எப்படி வராங்க? ஒரு அணு இன்னொரு அணுவோட சேர்ந்து XY அந்த இது போயிட்டு அணுக்கள் போய் ரத்தத்தோட ரத்தத்தை கலக்கமோ, அதை கலக்க வைக்கிறது யாரு? புரியுதா? காலையில சாப்பிடுறோம், மறுநாள் அது வெளியே போகுது, அது ஜீரணம் பண்றது யாரு? புரியுதா? எப்படி வந்து பாத்தீங்களா? இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எல்லாம் ஒரு அப்பா தான். அந்த அப்பாவோட அன்புல நான் வந்து ஒரு 2% காமிக்கிறேன். ஆனா நம்ம அப்பா என்ன சொன்னான்னு தெரியுமா? நானே இவ்வளவு உங்களுக்கு நல்லா செய்யும் பொழுது, புரியுதா பிரதர்? நானே உங்களுக்கு நல்லா செய்யும் போது 2% அன்பு இருக்கிற நானே உங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது தேவன் 100% அன்பு வச்சிருக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு நல்லா செய்வார்? புரியுதா? இப்ப உங்களை வர வச்ச நோக்கம் என்ன தெரியுமா? வந்து வாரானா ஒரு உட்காந்து போறதுக்கு இல்ல, உங்களை இந்த மகிமையில 100% அன்பை ருசி பார்க்க வந்திருக்கிறார். நீங்க அப்பா யாருன்னு கேட்டது நல்லது. அப்ப தேவனுடைய வல்லமை பேச வைக்குது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:14. ஒருவராய் சாவாமையுள்ளவர். ஓ, புரிஞ்சிச்சா? அப்போ நான் செத்துருவேன், ஆனா நம்ம அப்பா எப்படி என்ன படிச்சாங்க? ஒருவரால் சாவாமை உள்ளவர். கிறிஸ்துக்கு சாவு இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையில் அடிச்சு மரிச்சு திரும்பி உயிரோட போயிட்டு மகிமையில போயிட்டாரு. ஆனா நம்ம அப்பாவுக்கு சாவு இல்ல. வசனம் சொல்லுது. அடுத்து சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். பாருங்க, இந்த ஒளி கிட்ட நாம இங்க இருக்கிறோம். இந்த தெருவை தாண்டி போனா இந்த வெளிச்சம் தெரியுமா? அப்போ நம்ம அப்பா எப்படி தெரியுமா? இந்த சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார். சரியா? அப்போ அது மாதிரி இருக்கிறார். அடுத்து மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். மனுஷன்ல ஒருத்தம் கூட நம்ம அப்பாவை பார்க்கல. இப்ப சொன்னீங்கன்னா, இப்ப நான் உங்க ரூபத்துல பாக்குறேன் நீங்க, ஆனா நம்ம அப்பாவை எப்படி பண்ண முடியாது? இந்த கண்ணால பார்க்க முடியல, ஒருத்தம் கூட பார்க்கல. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கடவுளை பார்த்துட்டேன், நான் லாட்ஜில் இருந்த திடீர்னு பிரகாசமா வந்தாரு. பார்க்க முடியாது. வசனம் சொல்லுது. அடுத்து காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். காணக்கூடாதவர், பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. அடுத்து அவருக்கே கனவும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. புரியுதா? அவரு ஒருத்தருக்கு தான் காணும். நம்மளுக்கு புரியுதா? ஒரு சாவே இல்ல. பட் நம்மளுக்கு சாவு இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கும் சாவு இருந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து கூட கடவுள் கிடையாது, கடவுளோட புள்ள. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். இது ரொம்ப முக்கியம். இங்க வந்து 1 மாசம் ஆச்சு. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, நீங்க பாஸ்டர் போய் கேட்டு பாருங்க. நம்ம இருக்காங்க நம்ம தெருவுல, இந்த தெரு 2வது தெருவுல போய் கேட்டா, பாஸ்டர் கிறிஸ்டின் பாஸ்டர் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் உங்க புள்ள போறாங்க இல்லையா சபைக்கு, கேளுங்க. இயேசுவே மெய்யான தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த வசனம் தெளிவா இருக்கு, ஆனா அவங்களுக்கு உணரல. படிக்கணும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவங்க போறாங்கல்ல, ஒன்றான மெய்தேவனாகிய இந்த ஒளியையும் அவர்கள பார்க்க முடியாது. அவருக்கு சாவு இல்லை. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்யறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து இருக்கிறாங்க, சாவு இருந்திருக்கு. புரியுதா? அவரு தான் நம்மளுக்கு ரட்சகர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன். புரியுதா? இப்ப கேட்ட கேள்வி பதில் வந்துச்சுங்களா? நம்ம அப்பாவை பார்த்தது இல்லை. நம்மள தாயின் கருவறையில உருவாக்கினவர் அவரு. சூரியனை படைச்சது யாரு? அப்பா. அவர் எந்த மனுஷனும் பார்க்கல. அவருடைய அன்புல வாங்கின 2% அன்பு இருக்கிற நானே உங்களுக்கு நல்லது செய்யறேன், 40 பேர் சாப்பிட்டு போறேன்னு சொல்றேன்னா, அவருடைய அன்பு 100% எப்படி தெரியுமா இருக்கும்? உன்னை எங்க வச்சுக்க மாட்டாரு. அப்படி அழகா தூக்கிட்டு போயிட்டு மகிமையில வச்சு, பாரு எங்க குமார், பாரு எங்க சம்பத், பாரு எங்க ஒரு வனிதாமா எவ்வளவு அழகா என் மகளா கிறிஸ்துவோட அன்பை காமிச்சாங்க. அப்படி தூக்கி வச்சு இவங்கள மாதிரி வாழ்ந்த அன்புல அப்படின்னு காப்ப. நம்ம இறந்த மனுஷன் நம்ம அப்பாவை நாம பார்க்க முடியும். புரியுதா? அப்பாவை நாம தான் பார்க்க முடியும், அந்த பாஸ்டருக்கு பார்க்க முடியாது. ஏன்? அவங்களுக்கு அவரு
தன்னுடைய இந்த வசனத்தை தெரிவிக்கல, ஆனா வச்சிருக்கிறாங்க கையில. புரியுதா பிரதர்? ரொம்ப நல்ல கேள்வி. அப்ப தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாமும் இந்த மகிமையில போகும்போது அப்பாவை பார்க்கிற ஒரே ஜாதி இந்த 4 பேரா, இந்த நாம மட்டும்தான் இருக்கலாம். பாஸ்டர்ங்க பார்க்க முடியாது. சர்ச்சில் போயிட்டு நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி அவங்களாம் போக முடியாது. இங்க வந்துட்டா கிடையாது. வந்துட்டு கிறிஸ்துவோட குணலட்சணத்தை நம்ம வேலை செய்யறவங்க மத்தியிலையும், குடும்பத்தின் மத்தியிலையும், பழகிறவங்க மத்தியிலையும் எப்படி தாழ்மையா காமிச்சா நாம பாக்கியவான். நாம தான் கடவுளை பார்க்க போறோம். பாருங்க, நாம பிறந்த குழந்தைங்க அவங்க வயிற்றுல வளர்றத நம்ம எப்படி பார்க்க முடியுதா? டாக்டர் ஸ்கேன் பண்ணி எப்படி காமிப்பான், அப்படி பாரு குழந்தை துள்ளுது, பிடிக்குது பிடிக்குது அப்படின்னு சும்மா ஸ்கேன் பண்ணி காமிச்சா எடுத்து காமிக்க முடியாது. ஆனா அதுக்கு தாயின் வயிற்றுக்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன வருது? இருதயம். ஆட்டுதலமா? ஆட்டுதான் முதல்ல வரும். அது துடிக்க வைக்கிறது யாரு? புரியுதா பிரதர்? துடிக்க வைக்கிறார். அப்படியே வளர்ந்து 10 மாசம் கழிச்சு வெளியே வந்து ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அம்மா சேர்ந்து போயிடும். பாருங்க, நாம கூட வந்து 2 மாசம் ஆச்சு. நாம வளர்ந்து இருக்கிறோமா? கொஞ்சம் கொஞ்சமா வளர்றோம். இப்பதான் ஒரு 2 நாளுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கும். 2 மாசம் தான் இருக்கு. இன்னும் 66 மாசம் இருக்கும். 64 வாரம் இருக்கும். அவ்வளவு நாள் ஆனதான் இன்னும் தெரியும். இப்ப பாருங்க, யாரை தெரிஞ்சுக்கணும்? அப்பாவை தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். எங்க அப்பா பேசுற தெய்வம். அவரு கல்லு இல்ல, கரெக்டா? அவர் காத்த அனுப்புறாரு. அந்த காத்த அனுப்புறவர் அப்பா. மழை பெய்ய வைக்கிறாரு. மழை பெய்ய வைக்கிறது அப்பா. புரியுதா பிரதர்? இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல வளர்றோம். வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் இறக்குறோம். உண்மையா கிறிஸ்துவோட குணலட்சணத்தை நாம காமிச்சனா, பாரு என்னுடைய குணலட்சணமே நல்லதுன்னு பிரதர் சொல்றாரு. அப்ப எப்படி வந்துச்சு? இந்த வசனத்தை படிச்சதுனால வந்துச்சு. முதல்ல கத்துவேன், வீடே இது பண்ணுவோம். பார்த்துருக்கீங்க ஒரு சில நேரத்தில் முதல்ல எல்லாம். இப்போ ஒன்றும் சரி, ஆனா கண்டிப்பு இருக்கும். கணேஷ் டூடிப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? கத்துவோம். ஆனா திருத்தத்துக்காக கத்துருமே தவிர கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. இதெல்லாம் எங்கிருந்து கடிச்சோம்? இந்த வசனம். அந்த வசனம் தான் சொல்லுது, நான் உங்க அப்பா அப்படின்னு. அவருக்கு ஒளியா இருக்கிறாரு. அவரு இந்த சிறையில இல்ல, அவருக்கு சாவு இல்லை, அவரு பார்க்க முடியாது. அவரு என்ன பண்றாரு? நம்மளை ஆசீர்வதிக்கிறார். காணாத தெய்வமா இருக்கிறார். இயேசு வந்து அவருடைய புள்ள. பாருங்க, அவர் புள்ள என்ன பண்ணாருங்க? இப்ப எப்படி நான் எனக்கு நீங்க தாழ்மையா இருக்கிறீங்களோ, என்ன பிரதர், எனக்கு நீங்க தாழ்மையா இருக்கிற மாதிரி அப்பாவுக்கு தாழ்மையா அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து கல்யாணம் பண்ணல, அப்பா அம்மா கீழ்படிச்சார். அவரோட அப்பா அம்மா தெரியல, உங்க சோசியல் சர்ச் இருக்குல்ல, அதான் அவர் வளர்த்த அப்பா. இங்க வேளாங்கண்ணிக்குது இல்ல, அதான் அவங்க பெத்த எடுத்த அம்மா. அவங்க சூசியப்பர் மூலமா குழந்தை பெக்கல, 3வது ஆள் பரிசுத்தாவி அவர் மூலமா குழந்தை பெக்கல, அவருடைய பவர்ல பெற்றாங்க. கரெக்டா? அப்படி பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த உலகத்துல வந்து என்ன பண்ணாரு? அந்த காணாத தெய்வம் என்னென்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அதை அப்படியே உள்வாங்கினாரு. உள்வாங்கி அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? என்ன? ஆதாம் அவருடைய வார்த்தையை மீறிட்டான். அந்த ஆதாம படைச்ச தாய் மாதிரி இருந்த இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை உள்வாங்கி அந்த தாய் மாதிரி இருந்தார்ல. புரியுதா? தாய் மாதிரி இருந்தாரு. தகப்பன் தான் மெயின். தாய் மாதிரி இருந்தார் இயேசு கிறிஸ்து. அவரோட புள்ள அவரு. அவர் என்ன பண்ணாரு? ஏன் பிள்ளைங்க நான் பெத்த முதலாவது பெற்றதே இயேசு கிறிஸ்து தான். இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 7000 8000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இயேசு கிறிஸ்து. ஆதாம பெத்த தாய் இயேசு கிறிஸ்து. பாருங்க, முடிச்சிடலாம் 2 நிமிஷம். அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? என் பிள்ளைக்கு அப்பாவுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. நான் என் தாய் மாதிரி இருக்கிறது. எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல நான் புள்ள தப்பு பண்ணா ஒரு தாய் போய் என்ன பண்ணுவாங்க? அவன் அடிக்காத, அவன் வீக்கா இருக்கிறான், அவனுக்காக என்ன அடிங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தாம் பெத்த பிள்ளைங்க நாமெல்லாம் அக்கிரமம் பண்ணோம், என்னுடைய ரத்தத்தை கொடுக்குறேன்னு வந்து 33 வருஷம் 30 வருஷம் அப்பா அம்மா கீழ்படிச்சார். 3 வருஷம் நம்மளுக்காக போதிச்சார். அதை வாழ்ந்து காமிச்சார். அப்பாவோட சித்தம் தாய் மாதிரி இருக்கிற நீ
பாவம் இல்லாம இவங்களுக்காக செத்தேன்னா நாமளும் இந்த மகிமைக்கு போயிடுவோமா? அதுக்காக இயேசு சிறப்பனாரு 3.5 வருஷம். எனக்கு எப்படி நீங்க ஒபே பண்றீங்களோ அது மாதிரி அப்பாவுக்கு நம்ம ஒபே பண்ணணும். ஏன்னா 2% அன்பு நானு, அப்பா 100% அன்பு. இப்ப நீங்க போகும்போது 1 கோடி ரூபாய் நான் ஒரு பேக்ல போட்டு கொடுத்தா என்னை எப்படி பார்ப்பீங்க? புரியுதா? இதுதான் அப்பா. புரியுதா? அவருடைய அன்பு அது. அப்ப ஏன் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல உனக்கு தர கொஞ்ச நாள் பாடு அனுபவி, கொஞ்ச நாள் கஷ்டம் அனுபவி, அதுல உண்மையா இரு, உனக்கு இந்த மகிமையில இது எல்லாம் தரங்க. இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரு. அதனால அவர் சிலுவையில நம்மளுக்காக அப்படியே தூக்கு கூட எவ்வளவு நேரம் இருக்குது? தூக்குல போட்டா எவ்வளவு நேரம் ஒருத்தர் சாகும்? மேக்ஸிமம் 3 நிமிஷம். அது 3 நிமிஷம் தான். அது மேல இருக்கிறது ஈஸியா இருக்கும். அதான் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா தூக்கு போடும்போது தொங்கும் போது துடிக்கிறாங்க. அதான் மரண அது கொடுமையானது. ஆனா இயேசு எப்படி பண்ணாரு? 3 நிமிஷம் இல்ல, 6 மணி நேரம் நம்மளுக்காக துடிச்சு தொங்கி இருக்கிறார். நாம தான் அவருடைய பிள்ளைங்க, தாய் மாதிரி. அதனால அவங்க படிச்சாங்க யோவான் 17:3. அப்பா யாருன்னு தெரிஞ்சிச்சு. அவர் யாரும் பார்க்க முடியாது. அப்புறம் நான் எப்படி வணங்குறது? நீ அப்பா தெரிஞ்சிச்சு, அப்புறம் நான் எப்படி வணங்குறது? இங்க வந்து அவருடைய வார்த்தையை கேட்கறது. நான் அன்பு செய்வேன் பத்தியா என் மனைவியை, அதுல இருக்கிறார். என் சகோதரனுக்கு நான் ஒரு சாப்பாடு போட்டு அன்பா கவனிக்கல, அதுல இருக்கிறார். என் பழகிறவங்க மத்தியில யாரை பத்தி குறை சொல்லாம இருக்குல்ல, அதுல இருக்கிறார். இதுதான் பிரதர் அன்பு. அப்ப என்ன தெரியுமா? அன்பு செய்திருக்கிறார். கோயில்ல இல்ல, வேளாங்கண்ணி கோயில்ல அந்த நற்கண்டை தூக்கும் போது, அந்த அப்பத்தை சாப்பிடும் போது, ராபோ இதுல இல்ல. புரியுதா பிரதர்? அப்ப எப்படி நான் காமிக்கிறது அன்பு? இங்க வந்து அவருடைய வார்த்தையை வாங்கி அதை கேட்டு என் வாழ்க்கையில நான் அதை கடைபிடிக்கிறேன்ல, இதுலதான் இருக்க. அப்ப எனக்கு செலவு வேணும் அப்படின்னா இல்ல, எனக்கு செலவு பேசாது. அது அவங்க செய்யறான். புரியுதா பிரதர்? வேளாங்கண்ணி கோயில்ல போயிட்டு மாலை போட்டு இல்ல இயேசுக்கு மாலை போட்டா இல்ல. அவர் சொல்லியிருக்காரு. யாத்திராகமும் ஒரே வசனம் படிச்சு முடிச்சிடலாமா? யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார். ஆனா நம்மளால என்ன பண்றாங்க? அதை விட்டுருக்காங்க. உங்க பிள்ளையை கேட்டு பாருங்களேன், இயேசு யாருன்னு கேளுங்க. நீங்க போயிட்டு யாத்திராகமும் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 1000 தலைமுறைக்கு நம்மள இருக்குமா? இந்த 60 வருஷம் 70 வருஷத்துல சாப்பிட போறது இல்ல. 1000 தலைமுறைக்கும். அந்த விக்கிரகத்தை பத்தி இருக்கு. அது எந்த எதுமா? 20ஆம் அதிகாரம் அதுல இருப்பாங்க. யாத்திராகமும் 20. இருபதாம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. இல்ல 3:4 படிங்க. பாருங்க, எங்க அப்பாவை பத்தி கேட்டீங்கல்ல, உங்களுக்காகவே எடுத்துட்டு வரோம். என்ன அர்த்தம்? நான் தான் உங்களுக்கு அப்பா. தெய்வம்ன்றது இல்ல, அப்பா. சரியா? எனக்கு நம்மளுக்கு நீங்க, நான் உங்களுக்கு அண்ணன். சாரி, உங்களுக்கு தம்பியோ அண்ணனோ அது வேற. ஆனா அவர் சொல்றாரு நம்மளுக்கெல்லாம் ஒரு அப்பா. அடுத்து மேல வானத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ட்டு, கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும். என்ன சொல்றாரு? ஒரு சிலையாகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகுது. ஒரு நல்ல கம்பி வைக்கிற மாதிரி, இல்ல இயேசு ஆடு குட்டி வைக்கிற மாதிரி நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அதை பண்ணாத, நாம அதை பண்ணக்கூடாதுன்றார். அடுத்து நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். என்ன சொல்றாரு? நீ போயிட்டு அந்த கல்லுக்கு பூஜை எல்லாம் பண்ணாத. தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து எரிச்சலுள்ள கடவுள போ, அதை மட்டும் பண்ணிடாத. இதெல்லாம் பண்ணிருக்கலாம் அறியாம, அவ்வளவுதான். இதுக்கு மேல பண்ணாத. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தாய் மாதிரி கூட்டு போறாரு. பாருங்க, நம்ம அம்மா தானே அப்பாவை காண்பாங்க. இதான் நம்ம அப்பா சொல்றாங்களா இல்லையா? அந்த அம்மா தான் இயேசு கிறிஸ்து.
அந்த கருவுல உருவாகணும். நாம கிறிஸ்துவோட கருவுல உருவாகணும். நம்ம அப்பா கிட்ட கொண்டு போய் இந்த 2% அன்பே இவ்வளவு அன்பு இருக்குன்னா இந்த 100%, அதான் சொல்றேன், 1 கோடி இல்ல. இந்த எம்எல்ஏ பேசுவாங்க 50 கோடி தரேன், 100 கோடியை கையில கொடுத்துட்டு நீ போன என்ன பண்ணுவோம்? வேலைக்கு போவோமா? ஜாலியா இருந்துட்டு போவோம். அந்த ஜாலியான லைஃப் நம்மளுக்கு வேணுமா? அவருடைய குணலட்சணத்தை காண்பீங்க அப்படின்னா இப்போ வாங்கில தொடர்ந்து வாங்க. அப்பாவோட அன்பை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பொறுமையோடு கேட்ட நம்மை தேவன் தான் ஆசீர்வதித்து எடுத்து வராங்க. அப்பா பாருங்க, தெரிஞ்சிட்டோம். அவருடைய அன்பை ருசிக்க வந்துக்கிறோம். பாருங்க, அவருடைய வசனத்தை கை கொள்ளும். இதுதான் ஓகே. எழுது நின்று பிரிஜபத்தை ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரிசுத்த தகப்பனே, இது அருமையான நாளே நாங்கள் உன் மடியில வந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் காணாத தெய்வமா, ஒரு மனுஷனும் பார்க்காத ஒரு தகப்பனா, ஒரு அப்பாவா இருக்கீங்க. கிறிஸ்து தான் எங்களை வழிநடத்தி பரலோகத்துக்கு கொண்டு கொண்டிருக்கிற ஈடு பலியாக இருக்கிற எங்களுக்கு ஈடான பலியை தன்னுடைய ரத்தத்தின் மூலமா அவர் கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு தொடர்ந்து கிறிஸ்துவை போல குணலட்சணத்தை காண்பித்து உமது ராஜ்யத்தில நாங்கள் முகமுகமாக அப்பா உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக எங்களை மாற்றிக் கொண்டிருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கப்பா. உமது ராஜ்யத்திலே வரும் முறை எங்களை உமது பரிசுத்தாவியை கொண்டு வழிநடத்தி அதிலே சேருங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து மூலம் எழுதெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கீழும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.